அன்பிற்கினியவர்களே, அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இந்த காலத்துல ரொம்ப கஷ்டமான காரியம் எதுன்னு சொன்னா, குழந்தைகளை வளர்த்துறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னு சொன்னா, சுற்றுச்சூழ்நிலை, ஃப்ரெண்ட்ஷிப்பு, மீடியா, இன்னும் பலவிதமான டைவர்ஷன்ஸ் குழந்தைகளுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பேரண்ட்ஸுக்கு தெரியல. இந்த காரணத்தினாலேயே நம்மளால பேரண்ட்ஸ் குழந்தைகளை ஒழுங்கா வளர்த்த முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம எல்லாம் இருக்கோம். ஏன்னு சொன்னா, இப்ப நீங்க பாப்பீங்க, மொபைல் யூசேஜ் எவ்வளவு இருக்கு. மொபைல்ல பெரியவங்க கூட பார்க்க கூடாத விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா அது குழந்தைகள் வரைக்கும் எட்டுது. குழந்தைகள் பாக்குறாங்க. அதுவும் குறிப்பா இந்த 9th 10th 11th 12th இது மாதிரி ஸ்டேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, குழந்தைகள் அந்த மொபைல் யூசேஜ் ரொம்ப அதிகமா பார்த்து அதுல இருந்து நல்லதை எடுத்துக்கக்கூடியவங்க எடுத்துக்கிறாங்க. இல்ல எல்லா விஷயங்கள்லயும் உள்ள போயிட்டாங்க, அந்த மொபைலுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க. மொபைல் யூசேஜ் இல்லாத இருக்க முடியாதுன்னு ஒரு சூழ்நிலையில தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பார்த்து மனசை கெடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த விஷயம், ரொம்ப 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 பயப்பட வேண்டிய விஷயம், ட்ரக்ஸ். இந்த ட்ரக்ஸ் குழந்தைகளை அதுல இருந்து நம்ம காப்பாத்துறது கவர்மெண்ட் காப்பாத்தும், இல்ல சொசைட்டி காப்பாத்தும், இல்ல ஸ்கூல்ல உள்ள டீச்சர்ஸ் காப்பாத்துவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் காப்பாத்துவாங்கன்னு தயவு செய்து யோசிக்க வேண்டாம். இந்த முழு பொறுப்பும், குழந்தைகளை இந்த ட்ரக்ல இருந்து காப்பாத்துற முழு பொறுப்பும் பேரண்ட்ஸ் எடுத்தாதான் இது சரியா இருக்கும்னு எங்களுக்கு படுது. ஏன்னு சொன்னா, மத்தவங்க அத்தனை பேரும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பார்ட் டைமா தான் அவங்க கூட இருப்பாங்க. நீங்க பேரண்ட்ஸ் தான் ஃபுல் டைமா நீங்க அவங்க கூட இருக்கீங்க. அதனால நீங்கள் நினைச்சாதான் அந்த குழந்தைகளை ட்ரக்ஸ்ல இருந்து காப்பாற்ற முடியும். எல்லாரும் இந்த மாதிரி பழக்கத்துக்கு போக போறது இல்லை. ஆனா ஒரு சில காரணங்களால இந்த கோவிட் டைம்ல, லாக்டவுன் வந்த சமயத்துல குழந்தைகள் சும்மா இருக்கிறதுனால அவங்க மொபைல் யூசேஜ்லயோ இல்ல பேட் ஃப்ரெண்ட்ஷிப்னாலேயோ வேற என்னென்னமோ ஏதாவது ரீசன்னால அவங்களுக்கு இந்த ட்ரக் யூசேஜ் பழக்கமாயிருந்தால் பரவாயில்ல, அவங்க கொலை செய்யல, குற்றம் பண்ணல, தவறி அதுல தெரியாத போய் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அதுல இருந்து வெளியில கொண்டு வர்றதுதான் பேரண்ட்ஸ் உங்களோட வேலையும் கூட. எங்களுக்கும் அதுல பங்கு இருக்கு. எங்களால் ஆன முழு முயற்சியும் நாங்களும் எடுப்போம். ஆனா குழந்தைகளை வெளியில கொண்டுட்டு வந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னா குழந்தைகளோட எதிர்காலம் கம்ப்ளீட்டா பாழா போயிடுங்கிறது உங்களுக்கு தெரியும். குழந்தைகள் போதைப் பொருள் யூஸ் பண்றாங்கன்னு கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் சரி, பேரண்ட்ஸ் நம்ம அலர்ட் ஆயிடணும். அவனுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுக்கணும், அவன் கைக்கு காசு போகாத பார்க்கணும், அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம பார்த்துடணும், எப்படி இருக்கான், யார் கூட போயிட்டு இருக்கான், தனியா ரூம்ல போய் இருக்கானா, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க அதுல கவனம் கொடுக்கலன்னு சொன்னா பையன் மேல போய் அடிக்ஷனுக்கு ஆயிடுவோம். அதனால ஆரம்ப காலத்திலேயே இது என் குழந்தைக்கு இருக்காது, என் பையன் நல்ல பையன் அப்படியெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்காத, ஆக்கப்பூர்வமா அவனை அதுல இருந்து வெளியில கொண்டு வர பாருங்க. இப்ப நம்ம பேரண்ட்ஸ், நம்ம பெரியவங்களே என்ன பண்றோம், நம்ம டயபெட்டிக்கா இருந்ததுன்னா நம்மளால கட்டுப்பாடு பண்ண முடியுதா? நம்மளை அறியாத இனிப்புக்கு போயிடுறோம், இனிப்பு சாப்பிட்டுக்கிறோம், தேவையில்லாதெல்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்ப கெடுத்துக்கிறோம். அதுவும் இதுவும் ஒரு மாதிரி தான். என்ன, அது பெருசா உடம்ப கெடுக்காது, இது உடம்ப ரொம்ப கெடுத்துரும். ரொம்ப போதைப் பொருள் அதிகமா, குழந்தைகள் போதைப் பொருளுக்கு அடிமையாகிட்டாலோ போட்டுட்டு இருந்தாலோ அவங்க பெரிய குற்றவாளிகள் அல்ல. அவங்கள நம்ம சரிப்படுத்தி கொண்டு வர்றதுதான் நம்மளுடைய கடமை. அதுல முழு பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கு, ஆசிரியர்களாகி எங்களுக்கு இருக்கு, சமூகத்திற்கு இருக்கு. அதனால நீங்க எனக்கு இந்த புதன்கிழமை அன்னைக்கு ஒரு கலந்துரையாடல், குழந்தைகள் நலன் கருதுறவங்களையும் ஒரு சமூக ஆர்வலர்களோடவும் சேர்த்து, டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன கலந்துரையாடல் புதன்கிழமை அன்னைக்கு செய்யலான் இருக்கோம். எத்தனை மணிக்குங்கிறத நாங்க உங்களுக்கு முதல் நாள் சொல்றோம். அதனால நீங்க வரக்கூடிய பேரண்ட்ஸ் குழந்தைகள் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுல இருந்து எந்த ஸ்டேஜ்ல இருக்கான், அதை வெளியில கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இது மாதிரி அவங்கள சரிப்படுத்துறதுக்கு நமக்கு என்னெல்லாம் நம்மளால செய்ய முடியும் ஆக்கப்பூர்வமாங்கிறத நம்ம அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லா பெற்றோர்களும் நீங்க இதை பத்தின விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம குழந்தைகள் இல்லாத இருக்கலாம், நாளைக்கு நம்ம குழந்தைகளுக்கு அந்த சிக்கல் வரும். அதனால நம்ம இதை சரிப்படுத்துறது ஒரு பெரிய சமூகத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு பெரிய கடமை. கட்டாயம் நம்ம செய்வோம். நீங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம எல்லாம் இப்ப பக்கமா மீடியால பாக்குறோம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ஹாஸ்டல் ரூம்ஸ்ல போய் ரெய்ட் போய் பிடிச்சிடுறாங்க, ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கிறத அவங்களையெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நிலைமைக்கு நம்ம குழந்தைகளை விடக்கூடாது. கேர்ள்ஸ்ன்னு நம்ம பார்க்க வேண்டாம், கேர்ள்ஸையும் நம்ம பல விதங்கள்ல காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம். அதனால பேரண்ட்ஸ் நீங்க எல்லாம் ஒத்துழைச்சிங்கன்னா தான் நம்ம சமுதாயத்தை நம்ம திருத்த முடியும். நம்மளால ஆனது நம்ம குழந்தைகளை சரிப்படுத்தி வைப்போம். வருவீங்க, இந்த நிகழ்ச்சியில கலந்து நம்ம எந்த அளவுக்கெல்லாம் உபயோகமா பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.